ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாப்பாவோட டெய்லி ரொட்டீன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பாப்பா மார்னிங் எழுப்பது ரொம்ப ஈஸி. ஏதாவது ஒரு பாட்டு போட்டாலே போதும், அவள் ஆட்டோமேட்டிக்காக சிரிச்சிட்டே எழுந்திரிச்சிருவா. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அப்புறம் ரெடி ஆகிடுவா. ஸோ அப்போ தலை பின்னிட்டு அவள் மார்னிங் ஏதாவது சும்மா லைட்டாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் மட்டும்தான். ஸோ 4 ஹவர்ஸ் தான். ஸோ ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அவங்க அப்பா ஷூ சாக்ஸ்லாம் போட்டுட்டு ரெடியாகி அப்படியே சிரிச்சிட்டே கிளம்பிடுவாள். ஆனால் அவள் போகிற வரைக்கும் எதுவுமே திட்டிடக்கூடாது, எதுவுமே பண்ணிடக்கூடாது. அவள் பாட்டு ஹாப்பியாக அவள் போகணும். அந்த மாதிரி பண்ணால் தான் அவள் ஹாப்பியாக போவாள். நெக்ஸ்ட்டு ரிட்டன் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ஆர்வமாக காமிப்பா. ஸ்நாக்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்டேன்னு சொல்கிறா பாருங்கள். எல்லாம் முடித்த பின்னாடி அவளே ஹோம்ஒர்க் என்ன பண்ணணுமோ அதை எடுத்துருவாள். எடுத்துகிட்டு அன்றைக்கி ஹோம்ஒர்க் என்னவோ அவளே சீக்கிரம் கடகடன்னு பண்ணிடுவாள். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமே இல்லை, அவளாக ஏதாவது பண்ணிடுவாள். நெக்ஸ்ட்டு லஞ்சு சாப்பிட்றதுக்கு அவளுக்கு ஏதாவது அப்பளம்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஏதாவது அப்பளம் மாதிரி கொடுத்தோம்னா அவளுக்கு நல்லா பிடிக்கும், சாப்பிட்ருவா. மோஸ்ட்லி எல்லா வெஜிடபிள்ஸும் சாப்பிட்ருவா, வேண்டான்னு சொல்ல மாட்டா. ஸோ என்ன அவளாக இன்னும் சாப்பிட பழகலை. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் தோசை டிஃபன் ஐட்டம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறா அவளாக சாப்பிட. ஸோ ரைஸ்னால் நான் தான் கொஞ்சம் ஊட்டி விடணும். அவள் அப்படியே சாப்பிட்ருவா. ஸோ லன்ச் முடித்த பின்னாடி கொஞ்சம் நேரம் அவள் தூங்குவாள். ஏன்னா கொஞ்சம் டயர்டாக இருப்பாள் சீக்கிரமே எந்திரிச்சறனால. அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது கொடுத்தோம்னா அவள் சாப்பிட்ருவா. அது அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஸோ வீட்டிலே பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி நான் பார்த்துப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறனால இங்கே உள்ளே பார்க்லாம் இருக்குது. ஸோ அங்கே போனால் அவள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவான்ட்டு கொஞ்சம் நேரம் அங்கே ஈவினிங் தூங்கி முடித்த பின்னாடி கொஞ்சம் நேரம் அங்கே போய் விளையாடுவோம். அங்கே ஸ்லைடு ஸ்விங்கு எல்லாமே இருக்குது. ஸோ நிறைய சில்ட்ரன்ஸில் விளையாடுவாங்க. ஸோ அவளுக்கும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்ல, அதனால் அவளுக்கும் ஃப்ரீயாக இருக்கணுன்ட்டு இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வர்றது டெய்லி ஈவினிங். ஸோ மழை பெஞ்சா கொஞ்சம் கஷ்டம்தான், மற்றபடி டெய்லி வந்துடுவா. அவளே போகணுன்னு சொல்லி கேட்டுட்டு வந்துடுவா. ஸோ நல்ல பெரிய பார்க் தான். அப்புறம் இந்த சிட்டிங் கூட இருக்குது. ஸோ டயர்டாக இருந்தால் கொஞ்சம் நேரம் உட்காந்துப்பா அவளே. டயர்டாலாம் இருக்க மாட்டா, ஆனால் உட்காருவா. அங்கே உட்காரணும்னு சொல்லிட்டு உட்காந்துருவா. அவருங்க என்னென்ன பண்ணுறான்னு பாருங்களேன். நீங்களே கொஞ்சம் நேரம் பார்த்துட்ருங்க அவள் என்னென்ன பண்ணுறான்ட்டு. ஆனால் இதுக்கு நடுவில் கொஞ்சம் அழுக சினுங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ வீடியோ எடுக்கிறப்ப நான் அதெல்லாம் எடுக்கலை. அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்க்லலாம் விளையாண்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு டின்னர் சாப்பிடணும். ஸோ டின்னர் அவளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்தா அவள் கடகடன்னு சாப்பிட்ருவா. மோஸ்ட்லி ரைஸ் அந்த மாதிரி தான் நான் கொடுப்பேன். ஸோ எப்போயாவது மாவு இருக்கும்போது தோசை அந்த மாதிரி கொடுக்குறது. ஸோ அவள் இந்த மாதிரி தோசை இந்த மாதிரி கொடுத்தா அவள் நல்லா விரும்பி சாப்பிட்ருவா. ஸோ சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கிடுவா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.